அஸ்ஸலாமு வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரவா அப்பம் தேங்க பண்ண போகிறோம். ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிடணும். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு சாஸ் பேனில் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நான் 1 கப் ரவைக்கு 3/4 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா இதை வெல்லத்தை கரைச்சிக்கிடலாம். நான் எப்போதும் சொல்கிறது தான், வெல்லம் தூசி மண் இருக்கும், அதனால் நம்ம கரைச்சி சேர்க்குறது நல்லது. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ரவையில் வடிதட்டி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ரவை வெல்லம் வச்சு பண்ணுறனால எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதில் 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரவை ஊற ஊற நமக்கு திக்காயிரும். இதில் வாசத்துக்கு 1/2 டீஸ்பூன் காடமன் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இருக்கட்டும். இதுக்கடையில் முக்கில் கடாயை நம்ம காய வச்சிடலாம். நல்லா ஹை ஹீட்டில் காய வச்சுக்கோங்க. நெய் ஊற்றி செய்ய போகிறேங்க. நீங்கள் ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றி பண்ணையில் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. மறுபடியும் 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் முக்குலி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பேட்டர் தயாராகிடுச்சு. கடாயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எல்லா அப்பத்தையும் நம்ம ஊற்றிடலாம். அடுப்பை ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கல்லை காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் வைக்க போவையில் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இதில் வெல்லம் சேர்த்துருக்கனால சீக்கிரம் செவந்து வந்துடும். அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நெய்யை ஊற்றி நம்ம இந்த மாதிரி குக் பண்ணையில் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. அவ்வளோதேங்க. இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நம்மளுடைய ஸ்வீட் அப்பம் தயாராகிரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா அப்பத்தையும் நம்ம தயார் பண்ணியாச்சு. ரொம்ப அருமையான ஸ்வீட்டுங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.